அனைவருக்கும் வணக்கம். ஓம் காஞ்சிவாசாய வித்மஹே சாந்தரூபாய தீமஹி தன்னோ சந்திரசேகரன்ற பிரச்சோதயார். அஸ்ட்ரோ டெம்பிள்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அஸ்ட்ரோ டெம்பிள்ஸ் டிவி என்பது ஜோதிடம், எண்கணிதம், வாஸ்து மற்றும் கோவில்களின் சிறப்புகளை வெளியிடும் ஒரு சேனல். பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து பயனடையும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேஷராசி சகோதர சகோதரிகளே, இந்த சித்திரை மாதம், விகாரி வருடம் சித்திரை மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை பார்ப்போம். அதாவது 14/4/2019 முதல் 14/5/2019 வரை உள்ள சித்திரை மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது. நல்ல விஷயங்கள் பல அதிகம் நடைபெறும் ஒரு மாதம். இந்த மாதத்திய கிரக மாறுதல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை மாதம் 3ஆம் தேதி சுக்கிரன் மீன ராசிக்கும், சித்திரை மாதம் 13ஆம் தேதி புதன் மேஷ ராசிக்கும், சித்திரை மாதம் 24ஆம் தேதி செவ்வாய் மிதுன ராசிக்கும், சித்திரை மாதம் 28ஆம் தேதி சுக்கிரன் மேஷ ராசிக்கும், சித்திரை மாதம் 29ஆம் தேதி புதன் ரிஷப ராசிக்கும் இடம்பெறுகிறார்கள். சித்திரை மாசம் அப்படின்னாலே தெரியும், சூரிய பகவான் மேஷ ராசியில் இருக்கிறார். சூரிய பகவான் உச்சம் பெறாரு. காலபுருஷ தத்துவப்படி 5ஆம் வீட்டுக்குண்டான அதிபதி, பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் வீட்டுக்குண்டான அதிபதி சூரியன் மேஷ ராசியில் இருக்கிறது சித்திரை மாதம். சரி, இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கு? பண வரவு, குடும்ப அமைதி முதல்ல பார்ப்போம். உங்க ராசி அதிபதி செவ்வாய் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல ரிஷப ராசியில இருக்காருங்க. சோ பண வரவுன்றது திருப்திகரமா இருக்கும். அதுல குறைபாடு குறைன்றதே இருக்காது. குடும்ப அமைதின்றது நல்லா இருக்கும். கூட பிறந்தவங்களால உங்களுக்கு ஆதாயம்ன்றது உண்டு. சகோதரர்களை மூத்த சகோதரனா இருந்தாலும் சரி, இளைய சகோதரன் இருந்தாலும் சரி, கூட பிறந்தவங்களால ஆதாயம்ன்றது உண்டு. உங்கள் முயற்சி வெற்றி அடையுமா அப்படின்னா கொஞ்சம் அலைச்சலை சந்திக்க வேண்டி இருக்கும். அப்பதான் முயற்சின்றது வெற்றியாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, 13ஆம் தேதி வரைக்கும் முயற்சி ஸ்தானத்துக்கு உண்டான, அதாவது 3ஆம் இடம் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்து அதிபதி புதன் 12ஆம் இடத்துல இருக்கிறதும், 13ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசி மேஷ ராசிக்கு வரதால முயற்சிகள் வெற்றி பெறும். நீங்க எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி, வெளிநாட்டுக்கு போகணும், விசா கிடைக்கல அப்படின்ற ஒரு முயற்சினால நீங்க எடுத்தாலும் சரி, திருமணத்திற்குண்டான முயற்சிகள் எடுத்தாலும் சரி, வேலை வாய்ப்புக்குண்டான முயற்சிகள் எடுத்தாலும் சரி, எந்த ஒரு முயற்சியா இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய தன்மைன்றது உண்டு. புதன் உங்க ராசிக்கு வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் சில தடங்களை ஏற்படுத்தும். கொஞ்சம் வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ராசிநாதன் செவ்வாய் இருக்கிறதுனாலையும் உங்க ராசியில சூரிய பகவான் இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க. வெற்றி உங்களுக்கு தாங்க. திருமண வாய்ப்பு எப்படி இருக்கு? 7ஆம் இடத்துக்குண்டான சுக்கிரன், களத்திரக்காரகன் சுக்கிரன், உங்க ராசிக்கு களத்திர ஸ்தானத்துக்குண்டான அதிபதியும் சுக்கிரன் எந்த இடத்துல இருக்காரு? 3ஆம் இடத்துக்கு. 3ஆம் இடத்துல என்ன பண்ற? சித்திரை மாதம் 3ஆம் தேதி மீன ராசிக்கு வராரு. அயன சயன போகஸ்தானம் சொல்லக்கூடிய 12ஆம் வீட்டுக்கு சுக்கிரன் வர்றதும், அதுக்கப்புறம் சித்திரை மாதம் 28ஆம் தேதி உங்க ராசிக்கு வர்றதும் அமோகமான பலனை தரக்கூடியதுங்க. அதுவும் திருமண விஷயத்துல பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் இல்லாத ஒரு சுறுசுறுப்பு, சீக்கிரம் பேச்சுவார்த்தை முடியக்கூடிய அளவுக்கு சீக்கிரம் முடியும். நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. 10 நாள்ல முடியக்கூடிய பேச்சுவார்த்தைன்றது 5 நாள்ல முடிஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு பேச்சுவார்த்தை முடிஞ்சு நிச்சயமாகக்கூடிய வாய்ப்பு, திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கு. அதனால அதே மாதிரி பாத்தீங்கன்னா, முயற்சி சக்சஸ்ஃபுல் ஆகும்னு சொல்லியிருக்கேன். ஆனா உங்களுக்கு மோஸ்ட்லி ஹெல்ப் பண்றது எப்படின்னா, அந்நிய மதத்தவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எதிர்பாராத உதவி அவர்கள் மூலமாக உங்களுக்கு கிட்டும். சரி, 6ஆம் இடத்துக்குண்டான அதிபதி புதன் 12ஆம் இடத்துக்கு வரும்போது சுப செலவுக்காக கடனை வாங்க வேண்டிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடிய, சுக்கிரன் புதன் சம்பந்தப்பட்டு வரும்போது சுப செலவுக்காக அதிகப்படியான கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைன்றது ஒரு சிலருக்கு உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கு எப்படி இருக்கு? நரம்பு சம்பந்தப்பட்ட நோய் இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. மற்றவங்களுக்கு அதிக அளவு பாதிப்புன்றது இல்லை. திருமண பொருத்தம் பார்த்துட்டோம். புத்திர பாக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துக்குண்டான அதிபதி சூரியன் உங்க ராசியில இருக்கிறதால புத்திர பாக்கியத்துக்குண்டான எதிர்பார்ப்பு உங்களுக்கு பூர்த்தி அடையும். சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு மாதமா இந்த மாசம் இருக்கு.
ஸோ பெரிய அளவில் மாற்றம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. 10ஆம் இடத்துக்குண்டான சனி பகவான் உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்காரு. குரு கேத்துவோட சேர்ந்து இருக்காரு. புதிய முயற்சிகள், உத்தியோக இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்க, ஒரு பிசினஸ் எக்ஸ்பான்ஷன் பண்ணணும், வேற பிரான்ச் போடணும்னு சொல்றவங்க மட்டும் கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பண்ணுங்க. இந்த மாதம் தவிர்க்கிறது நல்லது. கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களும் அதே நிலைதான். கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. டீச்சிங் ப்ரொஃபஷனல் இருக்கிறவங்க, ஆன்மீக துறையில ஈடுபடுறவங்க, இவங்களும் கொஞ்சம் கவனம், என்னோட ஒர்க்கில் கவனம் தேவை. பெரிய அளவில் பாதிப்புன்றது இல்லை அப்படின்னாலும் சிறு சிறு மனசை வருத்தக்கூடிய அளவுக்கு பிரச்சனை ஏற்படும். அதனால இந்த மட்டும் நல்ல எச்சரிக்கையா இருங்க. ஸோ இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா மேஷ ராசியில அஸ்வினி பரணி 4 பாதங்களும், கிருத்திகை நட்சத்திரத்தின் முதல் பாதமும் உங்க ராசியில இருக்கு. இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பெருமாள் வழிபாடு. பெருமாளுக்கு துளசி மாலை சாத்துறது, அம்பாளுக்கு தாமரை மலர்கள் வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா உங்க முயற்சிகள் வெற்றி அடையும். பரணி நட்சத்திரத்தை பிறந்தவங்க பாத்தீங்கன்னா கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க. இந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு மெடிடேஷன் பண்ணுங்க, ஒரு தியானம் பண்ணுங்க. சிவன் கோவில்ல ஒரு 20 நிமிஷமாவது நீங்க உட்காந்து தியானம் பண்ணுங்க. வீட்டுல முடியலன்னா கோவில், கோவில் முடியலன்னா வீடு, நீங்க தியானம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பேச்சு உங்களுக்கு சாதகமா முடியும். கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவ வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் உங்களுக்கு விசேஷ பலனை தரக்கூடிய ஒரு வழிபாடா இருக்குங்க. அதனால இந்த மாதம் உங்களுக்கு இந்த வழிபாடை பண்ணி இந்த மாதத்தை உங்களுடையதாக்குங்க. நன்றி, வணக்கம்.